வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் காப்பர் மார்க்கெட்டோட நேற்று ப்ரைஸ் ஓப்பனிங் 315.8 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேற்று ஒரு சிம்பிளான ட்ரேடிங் திட்டம் மட்டும்தான் வச்சுருந்தோம். 312 பக்கமாக ப்ரைஸ் வந்தால் மட்டும் பை பண்ணலாம், இல்லைன்னா மார்க்கெட்டில் ஃபுல்லாக மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா மட்டும்தான் வச்சுருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 316 தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சு மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்தித்து 312 பக்கமாக வந்து இறுதியாக 312.8 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கடைசியாக நடந்திருந்தாலும் பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை. ஆனால் நேற்று மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் முழுக்க செல்லர்ஸ் டாமினேட்டிங் மார்க்கெட்டாகவே அமைஞ்சிருந்தது. ஆனால் நமக்கு எந்த ட்ரேடிங் திட்டமும் இல்லாமல் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா காப்பர் மார்க்கெட் 303 அப்படின்ற லோ வந்ததுக்கப்புறமா மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறம் 303 வரைக்கும் வந்துட்டு தொடர்ந்து மார்க்கெட் 317 வரைக்கும் போயிருக்கு. இப்போ மார்க்கெட்டில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், இது அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குமா டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கிற அவசியமும் கட்டாயமும் நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு ட்ரேடிங் மெத்தடும், இப்போ நம்ம போடுற ஒவ்வொரு ட்ரேடிங் பிளானும் கூட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அந்த அடிப்படையில் நேற்று என்ன ஃபாலோ பண்ணமோ அதே மறுபடியும் ஃபாலோ பண்ண போகிறோம். 312 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். 311 ஸ்டாப் லாஸாக வச்சு, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு முறை 313 மேலே தொடர்ந்து ப்ரைஸ் இருந்ததுன்னா இன்னும் ஒரு அட்டம்ப்ட்டு நீங்கள் எடுத்து பையிங்க்கு சாதகமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிற சிம்பிளான ட்ரேடிங் திட்டம். எதுக்காக இதை செய்கிறோன்னா, ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. தொடர்ந்து 312க்கு மேலே ப்ரைஸ் நிற்க முடியல அப்படின்னா மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.